இபிஎஸ் வந்து அவர் ஒரு மனநிலையில் இருக்கார். நம்ம தான் இந்த கட்சிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு. புரியுதுங்களா? நான் அவர் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா ஏற்கனவே 6 பேர் போய் உட்காந்து பேசுனாங்க அவர்கிட்ட. எங்க சேலத்துல அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசினாங்க. ஒத்துக்கவே இல்லையே இபிஎஸ். ஒத்துக்கவே இல்லை. என்ன அதை வந்து இப்ப வரைக்கும் அவர் மறுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் இப்ப வெளியே வந்து அன்வர் ராஜா ஒத்துக்கிட்டார். அன்வர் ராஜா இந்த வார்த்தை சொன்னார். போய் ஏற்கனவே 6 மந்திரிகள் போய் பேசினாங்க, எடப்பாடி ஒத்துக்கல, அது என்ன ஆகுது அப்படின்னு. ஆனால் மறைமுகமா பார்த்தா தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாலையும் அதிமுக வீக்கா இருக்கு. அதனால பிஜேபி வந்ததுக்கு பலமா தானே நினைக்கும். ரெண்டாவது அவரோட நீண்ட காலமா இப்பதான் எடப்பாடி வந்திருக்காரு. சீனியர்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் பிஜேபிக்கு. அவங்க சேர்றது வந்து அவங்களுக்கு பலனா தானே நினைக்கும். அதோட மாற்றம் இல்லை. நீங்க 2026 அவங்களாம் சிங்க் ஆகி ஒர்க் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. புரியுதுங்களா? அதெல்லாம் வேண்டாம். ஆனா 2029 பிஜேபிக்கு ஒரு பலன் இருக்கும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இவங்களாம் ஒன்னாயிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் இல்லாத ஒரு தலைவர்களை உருவாக்கி, செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆளை உருவாக்கி, என்ன பிஜேபி அது வேற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கல்ல.